நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோள் நிற்கிறது. திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி. அதே நேரத்தில் எப்பொழுதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாத அன்பும் பாசமும் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைல்ல வரவேற்கணும்னா, ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக. மீண்டும் சொல்லுகிறேன், பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு தருக. இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன். சகோதரர் ராகுல் அவர்களோட நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில தொடங்கி வச்சேன். மும்பையில் நடந்த நிறைவு கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன். மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா வழியில சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்துல மக்களுடன் மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார். இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான். திமுக சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. முக்கியமான சில ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நீட் தேர்வு விலக்கு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றிய அரசின் ஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டு வாதம். முக்கியமா இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையா பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம். இங்க வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க. வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதி ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டுல டூர்ல இருக்கு. இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டுல டூர்ல இருக்காரு. இப்போ கூட்டங்கள்ல பேசுறாரு. அதுல எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா? இல்ல. அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது. அதுலயும் ஒரே பல்லவி, குடும்ப கட்சி, ஊழல் கட்சி. இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன். அரசியலுக்கு யார் வேணா யாருக்கு நேரா பதவி தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்கள் எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும். பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல, எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு. அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறதுக்கு வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கி இருக்கோம்னா நீங்க அந்த காரணம். ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க? ஐடி, சிபிஐன்னு கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பணம் பறிச்சது பாஜக. பாஜகவின் பணிகள் மேல எப்போ ரைடு விட்டீங்க? உடனே அவங்க என்னைக்கு இப்ப வெளியாகிட்டு இருக்க. அடுத்து PM கேஸ் நிதி, இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டளைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள், அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்கினீங்க? இதுக்கும் பதில் இல்லை. அடுத்து உங்க ஆட்சிக்கு கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 lakh crore மெகா ஸ்கேம். இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே டிரான்ஸ்பர், பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களா தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க. அது மட்டுமா, அவருடைய MP பதவியை பறிச்சீங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? அது மட்டும் இல்ல,
இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்களா? இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு. அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி. நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுற்றி முதுகுல குத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா, பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி. இப்படிப்பட்டவங்களை பத்தி நாம என்ன பேசுறது? ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனை அடையாளமாக காட்டி நாம வாக்கு கேட்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால பயனடைஞ்ச பயனாளிகளை பத்தி நான் சொல்றேன். நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல பயனடையாத ஒரு மகளிர் கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்கிறாரு. அந்த நபர் அந்த அம்மா கிட்ட, நீங்க யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலின் நீங்க 1000 ரூபாய் அப்படின்னு அந்த நபர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு கிடைக்கலன்னா என்ன, தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு, நிறைய நல்லது, அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம். நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ 1,15 லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு மாசம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பேற்ற இருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாம விடியல் பேருந்துல பயணம் மேற்கொள்றாங்கல்ல. நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படிச்சதுக்கு சமம். அதனாலதான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துறோம். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேர்ல மாசம் 1000 ரூபாய் தரப்போறோம் விரைவில். இது மட்டும் எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாம படிக்கணும். அது இந்தியாவில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு. அந்த நாட்டில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல 77,78,000 புதிய வேலை வாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு EPFO புள்ளி விவரம் தெளிவா சொல்லுது. இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் நிரூபிச்சு இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோம்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்ன தெரியும். ஜிடி நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்துல பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமா திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்க போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்யறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. அதற்கு முன்னோட்டமா திமுக என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறோம். அதுல வியாபாரிகளுக்காக இரவு நேரங்கள்ல கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை, பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு,
பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு, சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு, கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம், மக்காச்சோளம் தானியங்களின் விலையை குறைக்க கட்டண சலுகை. அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளா தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி 150 நாட்களாக உயர்வு. ஒரு நாள் ஊதியமாக 400 ரூபாய். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தா தொழிலுடன் மிகுந்த இந்த கோவையை கடந்த 10 ஆண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா? பாஜக ஆட்சியில 2 பெரிய தாக்குதல் நடந்துச்சு. ஒண்ணு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழை பணத்தையும் பறிச்ச பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல். இதனால பல தொழில்கள் முடங்கி போச்சு. 2வது தாக்குதல், ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில முதலாளிகளாக இருந்தவங்க எல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க. பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க. அது மட்டுமல்ல, வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட இங்க உருவானும் துணியும் தேங்கி கிடக்குது. 35 விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் 2 முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல. திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி சொன்னாரு. எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த இருந்து நான் பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டுல கோவையை சேர்ந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம். ஆனா அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமி கண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினதுதான் பாஜக. இப்படி கூச்சமே இல்லாம இப்ப ஓட்டு கேட்டு வரீங்க. கோவையில இருக்கக்கூடியது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். அமைதியான தொழில் வரும், தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்கள் நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டா அமைதி போய்விடும், தொழில் வளர்ச்சி போய்விடும். முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால பிரதமர் இங்க வந்து இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சு தொங்கிடுச்சு. இப்படி கோவை வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. வேண்டாம் சத்தமா, வேண்டாம் சத்தமா, வேண்டாம் வேண்டாம். தெற்கிலிருந்து வரும் இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும். பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்ம எதிர்காலட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே, நாடு நமதே. நன்றி, வணக்கம்.